இது வந்து முழுக்க முழுக்க இது ரொம்ப ஒரு அலட்சியம். அல்லு அர்ஜுன் திட்டமிட்டு பண்ணாருன்னு நான் சொல்ல, ஒரு அலட்சியமான ஒரு நடவடிக்கை சார். ஆனா இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆமா அரசியல் காரணம் இருக்கு. அது வந்து இறந்த பிறகு சொல்றேன். ஒட்டுமொத்தமா டோலிவுட் வந்து பார்த்தா ஒரு 3 குடும்பத்துக்கிட்ட தான் இருக்கு. இங்க சொல்றாங்களா தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்துக்கிட்ட இருக்கு. அங்க 3 குடும்பம் தான் அங்க கோல வச்சது. ஒன்று நாகேஸ்வரா குடும்பம், இன்னொன்று என் டி ராமராவ் குடும்பம். இதுக்கு நடுவில் உள்ள நுழைஞ்சவன் தான் சிரஞ்சீவி. ஜெகன்மோகன் ரெட்டிக்காக அரசியல் பிரச்சாரமும் பண்ணியிருக்கிறாரு அல்லு அர்ஜுன். பவன் கல்யாணோட அந்த மந்திரி சபை பதவி ஏற்றுக்கிறதோ துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாரு. அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்ட போது இவர் ஃபோட்டோவுக்கு போக மாட்டேன்னு சொன்னதா தகவல் இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம் போது இவர் போகலை. ஸோ அதனால் இந்த ஃபோட்டோன்ற அந்த சப்ஜெக்ட் இந்த புஷ்பா 2ல வச்சது கூட இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. வாபஸ் வாங்குறேன்னுலாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்கன்னா அது அபத்தமான ஒரு விஷயம். ஃபோர்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு கூப்பிட்டு போனார். இவ்வளோதான். இதை தாண்டி நம்ம விமர்சனம் பண்ணணும்னா நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே தேவையில்லாமல் சிக்கல் வரும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்துல அல்லு அர்ஜுன் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது புஷ்பா 2 படத்துல வந்து அந்த படம் ரிலீஸ்க்கு இவர் வந்து ஃபேமிலியோட போயிருக்கிறாரு. அந்த இடத்துல கூட்ட நெரிசல்ல ஒரு பெண் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அவர் கைது செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸோட பின்னணியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சார்? இது நடந்திருக்க கூடாது. இவர் வந்து முதல்ல ஒரு விஷயம், படம் நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் படம்லாம் வந்து பல முறை பார்க்குறீங்க. ஒரு முறை 2 முறை இல்லை. அந்த படத்தில் நடிக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து முழு படத்தையும் நீங்கள் பல முறை பார்த்துருப்பீங்க. ஒரு எடிட்டிங் பண்ணும்போது கூட பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடிட்டிங் எல்லாம் முடித்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஃபேமிலிக்கே ப்ரீவியூ ஷோ போட்டு பார்க்க முடியும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பந்தங்கள் தெரிஞ்சவங்க போனவங்க வந்தாங்கன்னா தனியாகவே வந்து ஒரு ப்ரீவியூ ஷோ நடத்துவாங்க. அதுக்கும் கூட நீங்கள் போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கடந்து அதுக்கு பிறகு தியேட்டரில் போட்ட பிறகு அந்த தியேட்டரில் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு போகிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆபத்தானது. அவருக்கும் அது ஆபத்தானது, அங்கே இருக்கிற வரக்கூடிய மக்களுக்கும் வந்து அது ஒரு ஆபத்தானது தான். நீங்கள் ஒரு அதுவும் ஸ்பெஷல் ஷோ, ஃபஸ்ட்டு ஷோ கூட ஸ்பெஷல் ஷோவே நீங்கள் போகும்போது அப்போ உங்களுக்கு என்ன எப்படின்னு கேட்டால் இது ஒரு வகையான என்ன சொல்ற ஒரு அற்பாசைன்னு கூட சொல்லலாம். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கலாம். நீங்கள் டைரெக்டாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியும் கூட்டு போகணும்னு கேட்டால் அங்கே போதுமான பாதுகாப்பு கொடுக்கறதுல சிக்கல் இருக்குது. சரி, இவர் வந்து சரியா போலீஸ்க்கோ இல்லை சேஃப்டிக்கான எந்த ஒரு அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் இன்ஃபார்ம், அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் முறையாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே முறையாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும்னா அங்கே வந்து இருக்கிற அந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை அவங்க பண்ணணும். அதுக்கான ஒரு அவகாசம் தேவைப்படும். ஸோ இப்படி வந்து இது வந்து முழுக்க இது ரொம்ப ஒரு அலட்சியம். அல்லு அர்ஜுன் திட்டமிட்டு பண்ணாருன்னு நான் சொல்ல, ஒரு அலட்சியமான ஒரு நடவடிக்கை. இதை அவாய்ட் பண்ணிடுறோம். யார் பண்ணாலும் சரி, அல்லு அர்ஜுன் பண்ணியிருக்கட்டும், அது யார் வேணால் பண்ணியிருக்கட்டும். இதை அவாய்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க காரணம் வந்து இவருடைய அலட்சியம் தான் நான் சொல்கிறேன் சார். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் பின்னணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆமாம் அரசியல் காரணம் இருக்குது. அது வந்து இறந்த பிறகு சொல்கிறேன். அந்த ரேவதி என்ற பெண் இறந்த பிறகு வந்து அவருடைய மகனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண பிறகு அதுக்கு பிறகு இவருடைய கைது நடவடிக்கை இருக்குல்ல, அதில் அரசியல் இருக்குது. இப்போ கைது பண்ணக்கூடாதான்னு கேட்டால் சட்டப்படி கைது பண்ணலாம் தான். ஆனால் கடந்த காலத்தில் இந்த மாதிரியான மரணங்கள் நடந்தபோது கைது செய்யப்பட்டிருக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கேயும் வந்து விஜயோட ரசிகர் இறந்துருக்கிறாங்க, அஜித்தோட ரசிகர் இறந்துருக்காங்க, இந்த மாதிரி நேரத்தில். ஆனால் என்னென்னா அங்கே வந்து இவங்களுடைய பிரசன்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் அல்லு அர்ஜுனுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கிறதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைது நடவடிக்கை செய்யலாம் தான். ஆனால் இந்த கைது நடவடிக்கையில் வந்து ஒரு வாரம் கழித்து இந்த கைது நடவடிக்கை இருக்குல்ல, இந்த ஒரு வார கால அவகாசம், அதில் தான் அரசியல் இருக்குது. கைது பண்ணணும்னா அடுத்த நாளே நீங்கள் வழக்கு பதிவு ரொம்ப ஜென்யூனாக இருந்தாக்கா அடுத்த நாளே நீங்கள் கைது செய்ய போயிடலாம். ஆனால் அவருடைய ஒரு வாரம் கழிச்சு இதுக்கு பின்னாடி வந்து சில அழுத்தங்கள்லாம் வந்த பிறகு இந்த கைதுன்றது வந்து அரசியல் தான் கண்டிப்பா. சார், வழக்குகள் வந்து பலவிதமா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ வந்து தியேட்டர்ல வந்து இவ்வளவு பேர் தான் வந்து உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னா அதையும் மீறி அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு அடிப்படையில் தியேட்டர் மேலேயும் வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து காலங்காலமா நடக்கிறது. தியேட்டருக்கு உள்ள வந்து அனுமதிக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னா, நீங்க இப்போ பஸ் எடுத்துங்க. பஸ்ஸில் வந்து சீட்டு எத்தனை சீட் இருக்கு அத்தனை பேர் மட்டுமா அனுமதிக்கிறாங்க? இல்லை. அதே மாதிரி வந்து கேட்டால் இங்கே நீங்கள் வந்து இங்கே நிர்வாகம் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குல்ல,
இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஆந்திராவில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, கேரளாவில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் நிர்வாக கட்டமைப்பே நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்ட். ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் தான் அனுமதிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் டூரிங் டாக்கீஸ் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடியது வந்து பெரிய பெரிய மால்லாம் கிடையாது, சரிங்களா? ஒரு ஆர்டினரி ஒரு தேட்டர், பெரிய தேட்டர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உள்ளே அனுமதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அங்கே தள்ளுமுள்ளு எங்கே ஏற்பட்டது, தேட்டருக்கு உள்ளே ஏற்பட்டதா வெளியில் ஏற்பட்டது, அந்த கேம்பஸ்குள்ளே தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து தேட்டர் வளாகத்தில் ஏற்பட்டதுனால தான் தேட்டர், இதே ரோட்டில் நடந்துட்டால் அவரை தேட்டர் உரிமையாளர் கூட அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. முழுக்கன்னு கேட்டால் இது வந்து இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லலாம், எவ்வளோ பேர் அனுமதிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி அமைதுன்றதை பொறுத்து தான் இருக்குது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இங்கே வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு இப்படி சொல்லுங்கள், இங்கே வந்து ஒவ்வொரு நடைமுறை இருக்குது. இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அங்கே ஒரு சினிமா இருக்குல்ல, மாலிவுட்டு, இங்கே கர்நாடகாவில் சாண்டல்வுட்டு, இங்கே வந்து கோலிவுட்டு, இங்கே டோலிவுட்டு. தெலுங்கானாவில் இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் சினிமா இண்டஸ்ட்ரி உருவாயிருக்கு. அங்கே தனியார் சினிமா இண்டஸ்ட்ரி உருவானா கூட பார்த்தீங்கன்னா அங்கே தனியாக வந்து நடிகர் யாரும் கிடையாது. இந்த தெலுங்கு நடிகர்கள் தான் அங்கேயும் கோல் வச்சுறாங்க. அங்கே ஒட்டுமொத்தமாக வந்து ஒருங்கிணைந்த ஆந்திராவில், நான் இங்கே இந்த தெலுங்கானா பிரியறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ரொம்ப கொஞ்சம் ஆழமாக போகக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஆனால் இங்கே ஒட்டுமொத்தமாக டோலிவுட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 குடும்பத்துக்கிட்ட தான் இருக்குது. இங்கே சொல்கிறாங்களா தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்துக்கிட்ட இருக்குது, அங்கே 3 குடும்பம் தான் அங்கே கோல வச்சது. ஒன்று நாகேஸ்வரா குடும்பம், இன்னொன்று என் டி ராமராவ் குடும்பம், இதுக்கு நடுவில் உள்ள நுழைஞ்சவங்க தான் சிரஞ்சீவி. ஸோ இந்த 3 குடும்பங்கள் தான் இங்கே எப்படி வந்து சிவாஜி எம்ஜிஆர் நடுவில் வந்து கமல் ரஜினி உள்ள நுழைஞ்சாங்களோ அதே மாதிரி அங்கே வந்து அப்படி நுழைஞ்சவங்க தான் வந்து நாகார்ஜுனா ஃபேமிலி. இங்கே எல்லாருமே குறைஞ்சது எவங்கிட்டையும் 3000 கோடிக்கு சொத்து கம்மியாலாம் கிடையாது. ஏன் வந்து ஆந்திரா வளர்ச்சி அடையாமல் இருக்குது, தெலுங்கானாவும் சேர்த்தே நான் சொல்கிறேன்னா, ஒரு தனிப்பட்ட குடும்பங்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சினிமா இண்டஸ்ட்ரி மாறிட்டு அவங்க கோடியாக எல்லாருமே வந்து குறைஞ்சது சாதாரண அந்த குடும்பத்தில் இருக்கவங்கிட்ட கூட ஒரு 1000 கோடி இருக்கும். சினிமாவில் வந்து ஒரு 10 படம் நடிச்சிருப்பாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு 1000 கோடி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஒட்டுமொத்த சினிமாவும் வந்து ஒரு 3 குடும்பங்கள் இருக்குது. அந்த ஒரு குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு இப்போ அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆந்திரா சினிமாவே, தெலுங்கு சினிமா, ஆந்திரா சினிமா, டோலிவுட், ஒட்டுமொத்த டோலிவுட்டையே அதிர வைக்கிறோம். ஏன்னா திடீர்னு ஒரு ஐகான் ஸ்டார்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டு 20 படம், மொத்தமே 20 படம் தான் நடிச்சதாக சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஷார்ட் பீரியட்னு சொல்ல முடியாது, ஒரு 20 வருஷமாக இருந்தாலும் கூட திடீர்னு வந்து ஒரு அவதாரம் எடுக்கும்போது கேட்டால் எல்லாருக்கும் அது உறுத்தலாக இருக்குது. அங்கே சினிமா அரசியலும் இருக்குது, வெகுஜன அரசியலும் இருக்குது. அதுக்கு காரணம் அதே அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெலுங்கானாவில் வந்து பார்க்க வேண்டிய அவசியம். இந்த படத்தை இந்த ஸ்பெஷல் ஷோவை ஏன் தெலுங்கானாவில் போய் பார்க்கணும்? தெலுங்கானாவில் ஒரு விழா இந்த நடக்கும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முதலமைச்சர் பேரை திட்டமிட்டே விட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்ன பிறகு முதலமைச்சர் பேரை சொன்னதாகவும் ஒரு தகவல். சிஎம் மட்டும் தான் சொன்னாரு, பெயர் குறிப்பிடல. அப்போ அரசியல் நடவடிக்கையில் வந்து ஒரு இறங்கி இருக்கிறாரு. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் அரசியல் நம்ம பேசணும்னா தெலுங்கானா அரசியல் ரேவந்த் ரெட்டி இப்போ இருக்கிறார். ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு தெரியும், அந்த சந்திரசேகர் ராவ் அவர் வந்து அதாவது கட்டினா ஃபெயில், தோற்று போயிட்டார். மாற்று அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து அவங்களுடைய சிஸ்டர் தான் வந்து ஒய்எஸ்ஆர் பார்ட்டி அங்கே வச்சுருந்தாங்க, தெலுங்கானா ஒய்எஸ்ஆர் பார்ட்டி. அந்த இடத்துல திடீர்னு வந்து இவங்க காங்கிரஸில் வந்து அந்த அம்மா இணைஞ்சி ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து அகென்ஸ்டாக வந்து ஆந்திரா அரசுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டாங்க. எப்படி இந்த ஆஃபீஸில் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் பார்ட்டிக்கு ஆள் இல்லை. அந்த வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்காக அரசியல் பிரச்சாரமும் பண்ணியிருக்கிறாரு அல்லு அர்ஜுன். அப்போ இந்த அரசியலாக பார்க்கும்போது கேட்டினா அந்த இடத்துல ஒய்எஸ்ஆர் பார்ட்டிக்கு வந்து ஒருவேளை இவர் வந்து லீட் பண்ண போறாரா தெலுங்கானால, அதுக்கான ஒரு முஸ்லீம் நடவடிக்கையா? சோ அதுக்கு அகைன்ஸ்டா தான் இப்போ இந்த நடவடிக்கை. அதுதான், அதனால தான் இவர் ஏன் தெலுங்கானால போய் அவர் பார்த்தாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஓகே ஓகே சார். அதே மாதிரி இது வந்து வெகுஜன அரசியல். இப்போ புரியுதுங்களா? சினிமா அரசியல் தாண்டி வெகுஜன அரசியல். நான் சினிமா அரசியலுக்கு வந்தீங்கன்னா பவன் கல்யாணுக்கு வந்து ஆப்பனண்டா இருக்கிறவர் ஆந்திராவில் யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி. உண்மையான எதிர்கட்சி தலைவராக யாரா இருக்குன்னா வந்து பவன் கல்யாண் தான் ஆயிருக்கணும். ஆனால் அவர் கூட்டணிக்கு போனதுனால வந்து கூட்டணி மந்திரி சபையில் இடம் கொடுத்ததுனால இப்போ எதிர்கட்சி தலைவராக ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறார். அப்போ அவங்களுக்குள்ள அந்த கண்டஸ்ட் இருக்கும்போது அங்கே வந்து ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வந்து அந்த ஒய்எஸ்ஆர் பார்ட்டிக்கு இவர் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு எங்கன்னா தெலுங்கானாவில். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கும்போது கேட்டால் பவன் கல்யாணோட அந்த மந்திரி சபை பதவி ஏற்றுக்கிறது கூட, துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறாரு, அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூப்பிட்ட போது இவர் போட்டோவுக்கு போக மாட்டேன்னு சொன்னதா தகவல் இருக்குது.
எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலான்னு போது இவர் போகலை. ஸோ அதனால் இந்த ஃபோட்டோன்ற அந்த சப்ஜெக்ட் இந்த புஷ்பா 2ல வச்சது கூட இதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. சார் அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட இறந்து போன அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து பண உதவி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த பையன் வந்து சிகிச்சையில் இருக்கிறதுனால அவருடைய மருத்துவ சிகிச்சைக்கு இவர் உதவி பண்றதாலாம் சொல்லியிருந்தாங்க. இந்த நேரத்துல தான் வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணப்பட்ட பிறகு அல்லு அர்ஜுன் வந்து கைது செய்யப்படுவாருன்றது எனக்கு தெரியாது. நான் அல்லு அர்ஜுன் மேல வந்து கேஸே கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த இறந்து போன பெண்ணோட கணவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்படி அவர் கைது செய்யப்படுவாருன்னா நான் வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்குறேன்னுலாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்கம்மா, அது அபத்தமான ஒரு விஷயம்னு கேட்டினா, ஒரு இங்கே தனிநபர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஏதாவது ஒரு பாதிப்பில் ஒருத்தர் அடிச்சார்னு ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன். அவங்க போய் புகார் கொடுக்கும்போது அது விசாரிக்கும் போதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு அடிச்சார் சொல்கிறதுன்னு கேட்டால் அந்த புகார் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஆனால் ஒரு உயிர் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது முழுக்க அதுக்கு யார் பொறுப்புன்னு கேட்டிங்கன்னா வந்து அரசு தான் பொறுப்பு. இங்கே வந்து ஒரு உயிர் போயிருக்கணும் போது நான் உயிர் போன கூட பரவாயில்ல, எனக்கு அவர் ஃபண்டு கொடுத்துட்டார், பணம் கொடுத்துட்டாரு, அதனால் நான் வந்து அவர் மேலே கொடுத்த புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அது அபத்தமானது, சட்டப்படி அது செல்லாது. இங்கே உயிரே போகலை, ஒருத்தர் அடிச்சிருக்கிறாங்க, ஒருத்தர் வந்து 2 பேரும் எங்களுக்குள்ளே கைத்தரகராக வந்துச்சு சார், நான் வந்து அவர் மேலே கொடுத்த புகாரை நான் வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படி சொன்னால் அது விட்டுருவாங்க. ஆனால் உயிர் போயிருக்குனாலுமே இவரோட சம்மந்தப்பட்ட வழக்கு இருந்தாலும் கூட அப்போ ஒன்று கேட்டேன், நான் வந்து என் மனைவியை வந்து நான் தான் வந்து சாகிறதுக்கு நான் தான் காரணம், அதனால் நீங்கள் என்னை கேட்டால் வந்து கேட்டினா அவர் மேலே சேர்த்து கூட வந்து அரசு நடவடிக்கை எடுக்க முடியும். ஒரு ஃபோர்ஸ் பண்ணி வந்து மனைவியை வந்து ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன், ஃபோர்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு கூப்பிட்டு போனார் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணை ரேவதியை சார்ந்தவங்க வந்து என் மகள் வந்து படத்துக்கே போக மாட்டேன்னு வந்து சொன்னாங்க, இவர் தான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனார் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவர் மேலேயும் சேர்த்து கேஸ் போடலாம். இங்கே சட்டம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, தனி மனிதர்களுக்கு சட்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு உயிர் போயிருக்குன்னா அந்த உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கும்போது இல்லை நான் அவர் வந்து எனக்கு பணம் கொடுத்துட்டாரு 25 லட்சம், நான் வந்து என்னுடைய புகார் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னா சொல்ல முடியாது. ஏன்னா உயிர் போன விவகாரம் அது. அதனால் வந்து கேட்டால் இது வந்து தற்கொலை, கொலைக்கான காரணம் அப்படி தனித்தனி செக்ஷன் இருக்குது. இது வந்து மரணத்துக்கான காரணம். மரணத்துக்கு யார் காரணம்? அந்த இடத்துல வந்து அந்த தியேட்டரில் வந்து ஒழுங்குமுறை பின்பற்றவே இல்லை. அந்த இடத்துல வந்து இவர் வந்து அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் கொடுத்தனால அந்த கூட்டம் அதிகமானதுக்கு காரணம் இவர் தான். இப்போ கூட்டத்தில் யாரெல்லாம் அந்த பொண்ணை மிதிச்சாங்கன்றது வழக்கு போட முடியுமா? 100 பேர் மிதிச்சிருப்பான், 500 பேர் மிதிச்சிருப்பான். அப்போ அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து தியேட்டர் உரிமையாளர் அல்லு அர்ஜுன் மேலே வழக்கு போட்டிருக்காங்கன்னா இது உண்மை. இதை தாண்டி இவர் வந்து இப்போ வந்து கேட்டால் அவர் பணம் கொடுத்துட்டாரு அதனால் நான் வாபஸ் வாங்கி சொன்னால் அங்கே ரேவதின்ற ஒரு தனி மனுஷிக்கு தான் அங்கே சட்டம் வந்து செயல்படுது, அவருடைய கணவருக்கு செயல்படலை. அவர் விக்டிமா இருக்கலாம், அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அவர் வேணா புகார் கொடுக்கறதுக்கு வேணா வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிக்கிற வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு தான் இருக்குது, அவருக்கு இல்லை. சார் அதே மாதிரி இப்போ ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பிரச்சாரம் பண்ணிட்டாரு, அதனால வந்து இப்போ அவர் மேல அரசியல் ரீதியான ஒரு காழ்ப்புணர்வுனால இந்த மாதிரியான கேஸ் போடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் புஷ்பா 2 படம் வந்து பேன் இண்டியா படத்தை தாண்டி இன்டர்நேஷனல் படமா போகும்னு சொல்லி பயங்கரமா வந்து ப்ரமோட் பண்ணாங்க. யாருமே செய்ய முடியாத மாதிரி பீகார்ல எல்லாம் போய் ப்ரமோட் பண்ணாரு அப்படின்ற ஒரு விதத்துல இவர் மேல காழ்ப்புணர்ச்சி காரணமா தான் இவ்வளவும் இவர் மேல செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டாரு, இப்ப விடுவிக்கவும் பட்டுட்டாரு. சோ அதனால அப்படி சொல்றாங்களே, அது கரெக்ட் தான்? இல்ல, நான் சொன்ன படம் வெற்றின்றது உண்மை, மெகா வெற்றி, அதெல்லாம் சரி. ஆனால் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கக்கூடாது. அது நடந்ததுக்கு காரணம் வந்து அல்லு அர்ஜுன் ஒரு வகையில் வந்து அவர் காரணமாக ஆயிட்டாரு. இதனுடைய தொடர்ச்சியாக வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கில் ஜாமீனில் தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், பெயில் தான். சரிங்களா? தொடர்ச்சியாக வழக்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் மேலே வந்து குற்றங்கள் அவருடைய இதில் வந்து எந்த வகையில் அவர் தொடர்பில் இருக்கிறார்ன்றதை பார்த்து கொடுப்பாங்க. ஆனால் பெரும்பகுதி என்னன்னு கேட்டால் இந்த மாதிரியான வழக்குகள் கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. பாலகிருஷ்ணா வந்து அவர் வீட்டில் உட்காந்து தயாரிப்பாளரை வந்து துப்பாக்கியில் சுட்ட கதையெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் துப்பாக்கியில் சுட்ட நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்து ரேவதியோட புருஷன் வந்து புகாரை வாபஸ் வாங்க சொல்லிட்டு வீட்டுக்கு உள்ளே உட்காந்து ஹாலில் உட்காந்து வந்து பேசும்போது உணர்ச்சிவசப்பட்டு பாலகிருஷ்ணா வந்து துப்பாக்கியில் சுட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு பதியப்பட்டு அதுக்கு பிறகு என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போவே அவர் ஒன்றும் கைது நடவடிக்கைலாம் ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து அந்த சம்மந்தப்பட்ட நபரே வந்து உயிர் போகாதவங்கள அவர் சம்மந்தப்பட்ட நபரை என்ன சொல்கிறாருன்னு கேட்டினா வந்து எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடந்தது, அப்போ கை தவறி பட்டுருச்சுன்னா ஒரு கதையை சொல்லி அவர் கைது நடவடிக்கையில் வந்து தப்பிச்சாரு பாலகிருஷ்ணா. இது கடந்த காலத்தில் நடந்தது.
அதனால் சொல்கிறேன், இதெல்லாம் கேட்டால் வந்து இவங்களுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி அங்கே சினிமாவில் பொறுத்த வரைக்கும் வந்து இவங்களுடைய நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவார் கேட்டால் இதே நீதிமன்றம் கூட இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு கீழமை நீதிமன்றம் அவரை கைது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு போடுது. கைது மதியம் நடக்குது. இது மாலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர வழக்காக வந்து இதை எடுத்து விசாரணை பண்ணுது நீதிமன்றம். இது எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்குமா? சாமானிய மக்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? இப்போ புரியுதுங்களா? இங்க இவ்வளோதான். இதை தாண்டி நம்ம விமர்சனம் பண்ணணும்னா நீதிமன்றத்தை விமர்சனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம மேலே தேவையில்லாமல் சிக்கல் வரும். புஷ்பா 2 படத்தோடைய தியேட்டர் இந்த விஷயம்ல ஒரு பெண் வந்து இறந்து போயிருக்காங்க. இது அப்படியே வந்து அவரும் ஒரு செலிபிரிட்டி வந்து அந்த இடத்துக்கு போகும்போது கூட்ட நெரிசல்ல ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. இது அப்படியே தமிழகத்தோட இன்சிடென்ட்ல கம்பேர் பண்ணி பெண்கள் புயல்ல பாதிக்கப்பட்டப்போ விஜய் அவர்கள் வந்து நிதி உதவியை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பனையூர்ல அவருடைய வீட்டுக்கு கூப்பிட்டு மக்களுக்கு வந்து உதவி செஞ்சாரு. சோ இதை வந்து அப்போ நேர்ல போய் கொடுத்திருந்தா இதே நிலைமை தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து ஒரு நியாயம் கற்பிக்க, அதாவது இந்த புயலில் போய் இந்த நிவாரணத்தை நேரடியாக போய் கொடுக்காததுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறதுக்கு இதை ஒரு காரணமாக பயன்படுத்திக்கலாம். ஆனால் அல்லு அர்ஜுன் யாரு? அல்லு அர்ஜுன் ஒரு நடிகர். விஜய் யாரு? நடிகர். ஆனால் அதுக்கப்புறம் யாரு? அரசியல் தலைவர். அரசியல் தலைவர்னா அந்த ரோலை நீங்கள் பண்ணி தானே ஆகணும். இதே நீ வச்சு உருட்டிட்டு இருக்க முடியாதுல்ல. காலம் ஃபுல்லாக நான் வந்து ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் அரசியல் வந்துடக்கூடாது. எம்ஜிஆர் வந்து மக்களை சந்திக்கிறியா? விஜயகாந்த் மக்களை சந்திக்கிறியா? எவ்வளோ நாளைக்கு இப்படியே சொல்லிட்டு இருப்பீங்க, ஐயோ நான் வந்தால் கூட்டம் வந்துடும். அதெல்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் நடிகராக இருந்திருக்கு. பொதுமக்களுக்கு சேவை செய்யிட்டு வந்து அரசியலுக்கு வந்துட்ட பிறகு என்னை பார்க்க கூட்டம் வரும்னு சொன்னால் ஜெயலலிதாவுக்கு வராதா? திரும்ப நடிகை அவங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும்? அவங்களும் தான் மக்களை சந்திச்சாங்க. எந்த மாதிரியான மக்களை சந்திக்கணுமோ சரி. இப்போ இதே அல்லு அர்ஜுன் கூட சொல்கிறேன், நீங்கள் முறையாக நீங்கள் பாதுகாப்பு கேட்டு பாதுகாப்போட பயணம் செஞ்சிருந்தா இந்த சிக்கலே கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து திட்டமிட்டுன்னு கூட சொல்லக்கிட்டா ஒரு அலட்சியம்னா இப்போ அந்த மாதிரி தான் தள்ளுங்களேன். இது இன்னைக்கு நேற்றுலாம் நினைக்காதுங்க, கடந்த காலத்தில் நடந்திருக்கு. கடந்த காலத்தில் வந்து பல கூட்ட நெரிசலில் சாகிறதுலாம் வந்து இங்கே இந்தியாவில் சர்வசாதாரண கூட்ட நெரிசலில் சாகிறது. 2000 ரூபா கொடுத்தாங்க வெள்ள நிவாரணம், தொண்டையில் காலை வச்சுட்டு போய் வாங்கினான். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஸ்கூல்ல தான் கொடுத்தாங்க. அதுதான் சொல்றாங்க. இப்போ ஒரு முதலமைச்சரை பார்க்க வந்தப்போ அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் அரசியல் கூட்டங்கள்ல கூட இந்த மாதிரியான இறப்பு நடக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் மேலேயோ இல்ல கட்சி நிர்வாகிகள் மீதோ வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல. அதுதான் நீங்க இப்ப இதே நான் கேட்கிறேன். இதே அல்லு அர்ஜுன் வந்து நான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரப்போறேன், நான் ஒரு செலிபிரிட்டி, அதனால் வந்து கேட்டால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும், எனக்கு தேவையான பாதுகாப்பையும் அங்கே வந்திருக்கிற ரசிகர்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துட்டு அந்த மனு அடிப்படையில் இவருக்கு அனுமதி வழங்கப்பட்டு இவர் போயிருந்தாருன்னா சரி. முதலமைச்சர் ப்ரோக்ராம்லாம் அப்படி கிடையாது. அவங்க முறையாக வந்து அதுக்கான வந்து கடிதம் கொடுத்து இப்போ நான் கேட்குறேன், ஒரு மாநாடே நடத்துகிறாங்கல்ல, உங்கள் சொந்தமான இடத்துல நீங்கள் மாநாடே நடத்துகிறீங்க, அங்கே எப்படி நீங்கள் முறையாக நீங்கள் அனுமதி கேட்குறீங்க? அனுமதிலாம் கேட்டு தான் நீங்கள் நடத்துங்க. அதே மாதிரி நீங்கள் வெள்ள நிவாரணத்துக்கே நீங்கள் போகிறதா இருந்தால் கூட இந்த தேதியில் எங்கள் தலைவர் வந்து வெள்ள நிவாரணம் வந்து மக்களுக்கு சந்தித்து கொடுக்க போகிறாரு, தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொன்னால் காவல்துறை பண்ண போகுது. நீங்கள் திடுதிருப்புன்னு நீங்கள் போனீங்கன்னா தானே பிரச்சனை. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே பாதுகாப்பு வந்து உங்களுடைய பாதுகாப்பும் சேர்த்து. இப்போ நான் கேட்குறேன், அல்லு அர்ஜுனுக்கே ஒரு தூக்கி போட்டு மிதிச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவார்? நான் கேட்குறேன், இவர் நான் புஷ்பா படத்தில் வர மாதிரியா அப்படியே பல்லுலேயே கட்சி தூக்கி போகிறதுக்கு? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதே இவருக்கு பிரச்சனை, ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அப்போ என்ன பண்ணுவார்? அப்போ என்ன சொல்லுவார்? அரசு வந்து சொல்லுவார்ல, இந்த அரசு எனக்கு வந்து உரிய பாதுகாப்பு இல்லை, அப்போ நீங்கள் வரணும், நான் இத்தனை மணிக்கு இங்கே வரேன்னு சொல்கிறது யார் சொல்லணும்? அவர் தானே சொல்லணும். இங்கே முறையற்ற நடவடிக்கை தான் அது. அல்லு அர்ஜுன் தான் முதல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பிழை. அந்த தியேட்டர் உரிமையாளர்களாக தான் அதை செஞ்சுருக்கணும். இந்த மாதிரி அவர் வராரு, இந்த மாதிரி இது வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணலான்ற அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க நான் நினைக்கிறேன். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட வந்து எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு சர்ப்ரைஸ் விசிட் கூட பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னா, அப்படி முறையாக இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா கீழமை நீதிமன்றம் இதெல்லாம் கன்சிடர் பண்ணல. அதனால் வந்து போட அதுதான் நீதிமன்றத்தோட தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாதுன்னு நான் வந்து அடங்கி போயிட்டுருக்கிறேன். அதுதான் சரியானது. ஏன்னா நீதிமன்றத்தில் ஏன்னா ஒரு நீதிபதியை மட்டுமே விமர்சனம் பண்ணாலும் அந்த நீதிமன்றத்தையும் விமர்சனம் பண்ணுற மாதிரி ஆயிரும். இங்கே நமக்கு அதுக்கான சுதந்திரம் கிடையாது நம்ம இந்தியாவில். இது வந்து முழுக்க வந்து நம்ம ரெண்டு சைடும் பார்க்க வேண்டியது இருக்குது. கீழமை நீதிமன்றத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, உயர் நீதிமன்றத்தையும் பார்க்க. தீர்ப்புகள் வந்து இங்கே மாறி தீர்ப்புகள் கொடுக்கறது காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்குது. அதனால இதை கலந்து போகிறது தான் சரியாக இருக்குது. புஷ்பா 2 விவகாரம் குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.